தமிழகத்தில் உள்ள பிரச்சனைகளை விட்டுவிட்டு அதிமுகவினர் சின்னத்திற்காக நாடகம் நடத்துவதாக மகளிர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நக்மா குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது நக்மா இதனை தெரிவித்தார். முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது இந்திய ராணுவத்தினரை பாகிஸ்தான் படைகள் கொன்றபோது மன்மோகன் சிங்கிற்கு வளையல் அனுப்பப்படும் என்று பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானி கூறியதைப் போலத்தான் தற்போது நரேந்திர மோடிக்கும் அனுப்பப்படும் என்று தான் கூறியதாக நக்மா தெரிவித்தார். தமிழ்நாடு கவர்மெண்ட் செலக்டட் கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் மக்களுக்காக நல்லதா பண்ணோம், அப்படிதான் இருக்கணும். ஆனா அவங்க நல்லதா பண்ண மாட்டாங்க. மறுபடியும் அவங்க எப்படி சிம்பிளுக்காக டிராமா படுவாங்க, இல்லாட்டி அவங்க ஈஸியில மாட்டிடுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் எவ்ரிடே வருது. அவங்க ஒரு நாள் அங்கே மெமோரியல்ல போய் உட்கார்ந்துட்டு அது ஏதோ தியானம் பண்றாங்க. ஆனா ஃபார்மர்ஸோட என்ன இஷ்யூ இருக்கு, வாட்டரோட என்ன பெரிய ப்ராப்ளம் இருக்கு, எலக்ட்ரிசிட்டியோட பெரிய ப்ராப்ளம் இருக்கு, இப்ப நீட் எக்ஸாம்ல என்ன ஆயிடுச்சு, இப்ப எல்லாத்து ப்ராப்ளம்ஸ் அவங்க விட்டுட்டு இந்த மாதிரி நாடகம் அவங்க இங்கே ஆடுறாங்க.